கிருஷ்ண வழிபாட்டு பாரம்பரியம். வடதமிழகத்தில் கிருஷ்ணனுக்கு ஆதிகால கோயில் இல்லை என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போது கிருஷ்ணன் வாழ்ந்த பகுதியிலாவது அவருக்கு ஆதிகால கோயில் உள்ளதா என்று நாம் காண வேண்டும். நெடுநாளாகவே திருவில்லிபுத்தூருக்கு செல்ல வேண்டும் என்று காத்திருந்தேன். இப்போதுதான் முதலாக அந்த வாய்ப்பு கிட்டியுள்ளது. திருவில்லிபுத்தூருக்கு 10 கிலோமீட்டர் முன்பாகவே கிருஷ்ணன் கோயில் என்ற ஊர் திடீரென்று குறுக்கிட்டது. ஆச்சரியத்தில் உடனே டீ கடையில் வாகனத்தை நிறுத்தச் சொன்னேன். எங்கள் இருவருக்கும் தேநீருக்கு சொல்லிவிட்டு கடை நிறுவனரிடம் இந்த ஊரின் பெயர் பற்றி விசாரித்தேன். அவர் அங்கிருந்து சற்று தூரத்தில் ஒரு பழைய கிருஷ்ணன் கோயில் இருப்பதாகவும் அந்த கோயிலை வைத்தே இந்த ஊருக்கு கிருஷ்ணன் கோயில் என்று பெயர் வந்ததாகவும் சொன்னார். அந்த கோயிலை பார்க்க முடிவு செய்தோம். அந்த கோயிலின் பூசாரி இது ஒரு பழம்பெரும் கோயில் என்றும் பாண்டியர்களால் 1300 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கற்கோயில் என்றும் அதன் பிறகு சோழர்களும் நாயக்க அரசர்களும் பங்களிப்புகள் செய்துள்ளனர் என்றும் சொன்னார். அவரது சொற்கள் எனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. இந்த பகுதியில் ஒரு கணிசமான அளவுக்கு தெலுங்கு மக்கள் தொகை இருக்கிறது. இவர்கள் 600 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகர ஆட்சியின் போது இங்கு வந்தவர்கள். இந்த கிருஷ்ணன் கோயில் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதையும் தெலுங்கர்கள் இங்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பு வந்ததையும் பார்க்கும்போது இந்த கோயில் தெலுங்கர்களால் கட்டப்படவில்லை என்பது வெளிப்படை. மகாபாரத காலத்தில் கிருஷ்ணனின் நண்பர்களான பாண்டியர்களின் வம்சாவளிகளால் பிற்காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இது. தெலுங்கர்கள் இங்கு வருவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட கோயில் இது. கிருஷ்ணன் ஆதியில் இந்த பகுதிக்காரர் என்பதற்கு முதல் தடயம் கிடைத்தது. விருதுநகர் மாவட்டத்தில் மேலும் பல கோயில்கள் இருக்கின்றன என்று விரைவில் உணர்ந்தேன். விருதுநகர் மாவட்டம் முழுவதுமே மகாபாரத காலங்களில் காடுகளாக இருந்த நிலம். இப்போது எனது அறியாமை முழுவதுமாக நீங்கியது. கிருஷ்ணனுக்கு தமிழகத்தில் பழம்பெரும் கோயில்களும் உண்டு, கிருஷ்ண வழிபாடும் உண்டு. ஆனால் வட தமிழகத்தில் கிருஷ்ணனுக்கு பழங்கோயில் இல்லாததை நான் விளக்க வேண்டும் அல்லவா? அது எளிது. மகாபாரத போர் பாண்டியரின் வெற்றியோடு முடிந்த பிறகு அதுவரை ஆயர்களாக பசுக்களையும் காளைகளையும் வைத்திருந்த மக்கள் தாங்களும் விவசாயம் செய்ய துணிந்தனர். விவசாயிகளாக மாறினாலும் தங்களின் நாயகனான கிருஷ்ணனை தொடர்ந்து வழிபட்டனர். ஆதலினால்தான் ஆயர் சமூகம் தற்போது இல்லாமல் போனாலும் தென் தமிழகத்தில் இன்றும் கிருஷ்ண வழிபாடு தொடர்கிறது. ஆனால் வடதமிழக ஆயர்களின் அரசனாக கிருஷ்ணன் மகாபாரத காலத்தில் இல்லாததாலும் அதன் பிறகு விவசாயிகளாக மாறிய வடதமிழக ஆயர்கள் விவசாயத்தின் கடவுளான பச்சையம்மாவை தங்களின் குலதெய்வமாக வழிபட்டதாலும் வடதமிழகத்தில் கிருஷ்ண வழிபாடு இல்லாமல் போனது. ஆகையால் பழைய கோயில்களும் வடதமிழகத்தில் இல்லாமல் போனது. வடதமிழக கற்கோயில்கள் பெரும்பாலானவற்றை கட்டியவர்கள் சோழர்கள் என்பதாலும் அவர்கள் மகாபாரதம் நடந்து 2000 வருடங்களுக்கு பிறகே தஞ்சாவூர் பகுதியில் உருவான புதிய குடிகள் என்பதாலும் அவர்கள் கட்டிய பெரும்பாலான கோயில்கள் சிவன் கோயில்களாகவும் விஷ்ணு கோயில்களாகவுமே இருந்தன. இக்காலத்தில் மகாபாரதம் நாடகமாக தமிழகமெங்கும் நடத்தப்பட தொடங்கிய பிறகே வடதமிழக மக்கள் கிருஷ்ணனை அறிய தொடங்கினர். ஆனால் நாடக கலாச்சாரம் தொடங்கிய காலம் எதுவென்று எனக்கு இப்போது தெரியவில்லை. மேலும் ஆய்வு தேவைப்படுகிறது.